நாளைக்கான வீடியோக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு புதுசாக நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் என்ட்ரி கொடுத்துருக்காரு இல்லையா, அவரும் நம்ம சாரு பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. ஆமாம், என்ன புதுசாக என் மேலே இந்த ஃபீலிங்லாம், அது மட்டும் இல்லாமல் எனக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபீலிங் கிடையாதுப்பா, என்கிட்ட இருந்து இதெல்லாம் எதிர்பார்த்துறாத, நான் வந்துட்டு அந்த மாதிரி டைப் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த ஃபீலிங்லாம் இங்கே ஒன்றும் கிடையாது, சும்மா ஒரே வீட்டில் இருக்கோம், ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கலாட்டி எப்படி, அதனால என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சாரு சொல்ல, ஓஹோ இதை பார்த்தா எனக்கு ஹெல்ப் மாதிரி தெரியலையே, ஏதோ லஞ்சம் கொடுக்குற மாதிரிலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி சரி நான் சுற்றி வளைச்சி பேச விரும்பலை, மெயினாக வந்துட்டு என்னோட காரியம் எதுவோ அதுக்கு நான் வந்துடுறேன். இந்த வீட்டில் நடந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு தெரியும், நானாக புதுசாக எதுவும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, அதனால் என்னோட கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படி என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, புதுசாக வேற சொல்லணுமா, சரி சொல்கிறேன், நான் வந்துட்டு சீனுவை காதலிக்கிறேன், அது மாதிரி அவர் என்னை விரும்பினாரோ இல்லை விரும்பலையோ அதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது, ஆனால் நான் சீனுவை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கணும், அதனால என் மனசில் எப்பவுமே சீனுக்கு மட்டும்தான் இடம், நீங்களும் தேவையில்லாமல் கற்பனை பண்ணிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏமா அடுத்த விஷயத்த சொல்லுமா அப்படின்ற மாதிரி சொன்னதும், நீங்கள் அதனால மாயாவை என் பக்கத்தில் சீனு பக்கத்தில் நெருங்கவே விடக்கூடாது, முக்கியமாக சீனு பக்கம் அவள் திரும்பி தலை வச்சு கூட படுக்கக்கூடாது, அதுக்கு நீங்கள் தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், அதுக்கான ஒரு உதவி தான் நானும் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் நானும் அதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த வீட்டில் நடக்கிறது எல்லாமே தெரியும், கரும்புக்கு சாப்பிட்றதுக்கு கூலி வேறையா, அதெல்லாம் ஒன்று வேணாம் நானே பார்த்துக்கிறேன், ஆனால் உன்னோட காம்படிஷன் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேம்மா, ஏன்னு கேளு, மாமாவை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் அவர் தான் எல்லாம் கேள்விப்பட்டேன், அது மட்டும் கிடையாது, அதுக்கு அடுத்து கூட அவரோட இடத்துக்கு மாயா தான் வரப்போகிறாளாம்ல, அவளை பற்றி எல்லாருமே ஆகா ஓகோன்னு சொல்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் நம்ம சீனுக்கும் மாயாவுக்கும் மெல்லிசாக ஒரு காதல் வேற ஓடிக்கிட்டு இருக்கு, நல்ல பொண்ணு வேற, அவங்க இடையில நம்ம போடுறதெல்லாம் கஷ்டம் தான், பரவாயில்ல அதுக்கான ப்ராசஸ் தான் வர நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா உன் சைடு கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, தெரியுதுல அதுக்கு தான் என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் பார்த்து பண்ணுங்க, இதில் வந்துட்டு நம்ம 2 பேர் வந்துட்டு மாட்டிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், சரி சரி போ அப்படின்ற மாதிரி சொல்லிடு, இங்கிட்டு வந்துட்டு அதே சமயத்தில் சாருவை காமிச்சிட்டு இருக்காங்க, தள்ளி வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு தான் கால் பண்ண, என்ன சாருமா எப்படி இருக்கு, அங்கே எப்படி நிலவரம் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பா பரவாயில்லப்பா, ஆனால் எல்லாமே இப்போ நம்ம பக்கம் வந்துட்டு வரப்போகுதுன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது, முதல்ல அதுக்கு நான் சொல்கிறத நீங்கள் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாரு வந்துட்டு ஒரு பெரிய பிளானை வந்துட்டு லிங்கத்துக்கிட்ட சொல்ல, என்னம்மா இதை பண்ணிடவா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாப்பா இது என் வாழ்க்கைக்கான பெரிய ரிஸ்க் எடுக்கணும், நான் வந்துட்டு முடிவெடுத்துறேன், என் வாழ்க்கை எனக்கு வேணும்ப்பா, அதுக்காக நான் என்ன வேணால் பண்ண தயாராக இருக்கேன், நீங்கள் நான் சொன்ன மாதிரி பண்ணுங்க, அப்புறம் எல்லாமே நம்ம வழிக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்கிட்ட சொல்லிட்டேல்லம்மா இனி நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கு கவலைப்படாத, நான் இன்னும் என்னடா ஃபோனையே காணும்னு பார்த்துட்டு இருந்தேன், நல்ல வேலைக்கு ஃபோன் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிப்பா நீங்கள் எனக்கு அடிக்கடி கால் பண்ணாதீங்க, நான் ஃபோனை வச்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரு வந்துட்டு ஃபோனை வச்சுட்டு, மாயா உன்னை இந்த வீட்டை விட்டு எப்படி துரத்துறேன்னு பாரு, இனி இந்த வீட்டில் நான் வச்சதான் ராஜ்யம் அப்படின்ற மாதிரி நான் கொண்டு வரேன் மாயா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வில்லத்தனமாக ஒரு மூலையில் நின்றுட்டு அவங்க அப்பா கிட்ட பேசிக்கிட்டு பயங்கரமாக வந்துட்டு முறைச்சிக்கிட்டே சாருக்கு எதிராக வந்துட்டு பிளான் போட்டுட்ருக்காங்க. அதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.